இவ்வாண்டை சிறப்புக்குரிய ஆண்டாக ஆக்குவானாக, நோய் நொடியற்ற ஆண்டாக ஆக்குவாயாக, நன்மைகள் நிறைவாகச் செய்கிற ஆண்டாக ஆக்குவானாக, குடும்பத்தில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அல்லாஹ் தந்திடுவானாக. இந்த ஆண்டின் துவக்கமாக முஹர்ரம் மாதத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் 50 உங்களோடு ஒருவரி செய்தியாக பகிர்ந்து கொள்ளுகிறேன். முதலாவதாக, யமன் நாட்டு மன்னன் ஆப்ரஹா அபாபில் பறவைகளால் பெருமானார் பிறப்பதற்கு 50 நாட்களுக்கு முன்னால் அழிக்கப்பட்டதும் இந்த நாளில்தான், முஹர்ரமில்தான். ஷோபைய அபூ தாலிபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவத்தை மறைவாக எடுத்துச் சொல்லுகிற போது முற்றுகையிடப்பட்டது, பாய்காட் செய்யப்பட்டதும் முஹர்ரம் மாதத்தில்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 2 மதீனாவிற்கு சென்று 2வது ஆண்டு அலி ரலியல்லாஹுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கும் திருமணம் முடித்ததும் இந்த முஹர்ரம் மாதத்தில்தான். கஸ்வத்தே அத்ஃபான் ஹிஜ்ரி 3 போர்க்களம் நடக்கிறது. இது நடந்ததும் இந்த முஹர்ரமில்தான். 5வதாக உம்மு குல்சூம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அன்பு மகள் உம்மு குல்சூமை உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு திருமணம் முடித்து கொடுத்ததும் இந்த முஹர்ரம் மாதத்தில்தான். 6வதாக சிறிய படை சரியா என்று சொல்லுவார்கள், சரியா அபூ சலமா மக்சூமியாவை அனுப்பியது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அனீஸினுடைய தலைமையிலே ஒரு படையை அனுப்பியது. முஹம்மது இப்னு மஸ்லமத்துல் அன்சாரியினுடைய படையை அனுப்பியது. எல்லாம் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். 7வதாக முதலில் இஸ்லாத்தினுடைய தாவத், ஏகத்துவத்தை மன்னர்களுக்கு அனுப்பியதும் இந்த மாதத்தில் தான். 8வதாக ஹைபர் போர்க்களம். அலி ரலியல்லாஹு தஆலா கோட்டை கதவை 70 பேர் சேர்ந்து தூக்க முடியாத கதவை எடுத்து கேடயமாக பயன்படுத்தினார்களே, அதுவும் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். யூதர்களை வெற்றி கொண்ட அந்த ஹைபர் போர்க்களம் முஹர்ரமில் தான் நடந்தது. அபிசீனியாவிலிருந்து முஹாஜிர்கள் திரும்பியதும் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். ஒரு குழுவாக அஷ்அரியீன்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்தித்து ஈமான் கொண்டதும் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். 11வதாக சஃபியா ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்து கொண்டதும் இந்த மாதத்தில் தான். 12வதாக வாதியுல் குரா என்ற போர்க்களம் நடந்ததும் இந்த மாதத்தில் தான். 13வதாக பெருமானார் பயணத்திலிருந்து திரும்புகிற போது இரவு நேரம் கடுமையான அசதி, யார் சுபுகுக்கு எழுப்புவது என்று கேட்க பிலால் ரலியல்லாஹு நான் என்றார்கள். ஒட்டகத்திலே சாய்ந்து சுபுகை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹுவும் உறங்கி விடுகிறார்கள். முதலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கண் விழித்து பார்க்கிறார்கள். சுபுகு கலாவாகிறது. இது ஏற்பட்டதும் இந்த முஹர்ரமில் தான். இந்த உம்மத்திற்கு கலாவானால் என்ன செய்வது என்று கற்றுக் கொடுப்பதற்காக பெருமானாருக்கு கலாவாகிறது. இதுவும் முஹர்ரமில் தான் நடக்கிறது. 14வதாக ஜக்காத்தை யார் வசூல் செய்கிறார்களோ அவர்களுக்கும் ஜக்காத்திலிருந்து கொடுக்கலாம் என்ற சட்டம் இறங்கியதும் இந்த நாளில் தான். 15வதாக அம்வாஸில் கால்ரா ஏற்பட்டு நிறைய பேர்கள் தொற்று நோயால் வஃபாத்தானதும் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். ஹிஜ்ரி 18 இது நடக்கிறது. இதைப்போல 16வதாக அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்திலே நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லப்படுகிற அபு உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா வஃபாத்தானதும் இந்த மாதத்தில் தான். 17வதாக முஆவியா ரலியல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் தான் பொறுப்பேற்கிறார்கள். தன்னுடைய இமாரத்தினுடைய அரசாங்க பொறுப்பை ஏற்றதும் இந்த மாதத்தில் தான். இதைப்போல அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா 18வதாக மிஸ்ரை வெற்றி கொண்டதும் முஹர்ரமில் தான். நஹாவந்தினுடைய வெற்றியும் 19வதாக முஹர்ரமில் தான் நடக்கிறது. 20வதாக 2ஆம் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதானது இந்த முஹர்ரமில் தான். 21வதாக உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா ஆட்சியை ஏற்றதும் முஹர்ரமில் தான்.
22ஆக கப்ரஸ் வெற்றி கொள்ளப்பட்டதும் இந்த முஹர்ரமில்தான். 23ஆவதாக அஞ்ஞா நெஞ்சம் கொண்ட அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹலீஃபாவாக ஆனதும் இந்த நன்னாளில்தான், முஹர்ரம் மாதத்தில்தான். 24ஆவதாக சிஃபீன் போர்க்களம், அலி ரலியல்லாஹுக்கும் முஆவியா ரலியல்லாஹுக்கும் இடையிலே நடந்த போர்க்களம், இது நடந்ததும் முஹர்ரமில் மாதத்தில்தான். ஆப்பிரிக்காவினுடைய வெற்றி 25ஆவதாக முஹர்ரம் மாதத்தில்தான் நடக்கிறது.